வணக்கம், நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களை பாதர் பண்ணுது, இஃப் யூ ஆர் ஃபீலிங் டவுன், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பாசிட்டிவா இருங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த எபிசோட் ஆக்சுவலா ரொம்ப நாளா ரொம்ப மாசமா நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு எபிசோட் வித் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிரிசிஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம கூட திரு மதன் கார்கி அவர்கள் இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ மதன் கார்கி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இட்ஸ் பீன் ஒரு 10 வருஷம் ஆச்சு நீங்க சின்ஸ் எந்திரன் ரிலீஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு ஆஸ் எ லிரிசிஸ்ட்? ஏன்னா இந்த 10 வருஷத்துல நீங்க வந்து வேற வேற பரிமாணங்கள்ல எவால்வ் ஆயிருக்கீங்க. லிரிசிஸ்டா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து யுவர் அன் இன்ஜினியர், யுவர் அன் லெக்சரர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட் ஆயிட்டீங்க. இப்போ வந்து டயலாக் பண்ணிட்டு இருக்கீங்க படங்களுக்கு. இது தவிர நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த 10 வருஷத்துல யுவர் ஜர்னி ஆஸ் அ லிரிசிஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லிரிக்கை. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தனோ அதே மாதிரி. ஏன்னா எனக்கு லிரிக் ரைட்டர் ஆவேன்றது நான் ஆரம்பத்துல நினைக்கல. நான் பாடல்கள் எனக்கு எப்பவுமே பெரிய ஒரு துணையா இருந்துச்சு. எனக்கு நான் வந்து ஆஸ்திரேலியால வந்து படிச்சுட்டு இருந்த சமயத்துல நியர்லி ஒரு 7 ஆண்டுகளுக்கு எனக்கு வந்து தமிழ்நாடோட தமிழ் கூட எனக்கு ஒரு தொடர்பு வச்சு கொடுத்துட்டு இருந்தது வந்து பாடல்கள் தான். ஸோ நிறைய சாங்ஸ் ஃபுல்லா கேட்டுட்டு இருப்பேன் என்னோட ரிசர்ச் ஒர்க் போது, அங்க சிட்டில வாக் பண்ணும்போது. அந்த பாடல் எனக்கு பண்ண விஷயத்த தான் நான் வந்து எனக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. அது கொடுக்குற ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பாடலால பண்ண முடியும். ஒரு நிறைய பேரோட ரோலை வந்து ஒரு பாடல் எடுத்துக்க முடியும். அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன். அதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய பாடலாசிரியர்கள் முயற்சி பண்ணாத ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால அப்படின்ற அந்த ஒரு தேடல் தான் எனக்கு அதுக்குள்ளதான் பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சேன். இன்னும் அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் என்ன புதுசா பண்ணலாம், எப்படி வேற மாதிரி சொல்லலாம், யாரும் சொல்லாத மாதிரி எப்படி எழுதலாம், இந்த தேடல்கள் தான் வந்து என்ன இன்னும் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா வச்சிட்டு இருக்க பாடல்கள் கூட. சூப்பர் சார். நீங்க சொன்னீங்க நீங்க வீட்டுல இருந்து தொலைதூரத்துல இருக்கும்போது வந்து தமிழ் பாடல்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க டிசைட் பண்ணீங்க நான் என்னாலையும் பாட்டு எழுத முடியும், நான் பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறேன்னு எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? முதல் பாட்டு எழுதி முடிச்ச உடனே நான் கோப்பன்ஹேகனுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு மேக் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு லேப்டாப், பழைய ஐபுக் ஒன்று. அதுல வந்து கராஜ் பேண்ட் ஒரு டூல் இருந்துச்சு. அதுல சும்மா பீட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா இருக்கே, நம்ம சும்மா ஏதாவது ஒரு பாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் எழுதிட்டு நானே மியூசிக் போட்டு நானே பாடி பார்த்தேன். பாடி பார்த்தோன்னா பாடினது மியூசிக் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா லிரிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சார் டிஃப்ரெண்டா இருக்கு, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சரி இதையும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல நான் நினைச்சது அங்கதான், அந்த பாட்டு கோப்பன்ஹேகன்ல என்னோட அந்த ஒரு பேக் பேக்கர்ல தங்கிட்டு அந்த பேக் பேக்கர்ல உட்காந்து நான் எழுதின அந்த முதல் பாட்டு தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, நல்லா எழுத முடியும், ஏதாவது ட்ரை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே, அந்த முதல் பாடலோட வரிகளை வந்து கடந்த 10 வருஷத்துல எதுலயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இன்னும் அந்த பாட்டு. ஓகே சார். அண்ட் கேட்ட நிறைய பாடல்கள்ல வந்து சில கேட்டு அந்த வரிகள்னா எதையாவது சொல்லுவீங்களா? ஒரு 2-3 வரி. நான் கேட்ட பாடல்கள், நீங்க கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள், கேட்டு வியந்த வரிகள். நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போலாம். எங்க அதனால ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே மாதிரியான பாடல்கள். ஒவ்வொருத்தரும் எங்கெங்க தூங்குறவன் என்னென்ன இழப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரியான அந்த ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வந்து தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் அதை வேறு ஒரு கை தொடலாமா, அப்படி அந்த படத்தோட கதைய ஒரு பாட்டா ரொம்ப சிம்பிளான வரிகள்ல சொல்லிட்டு போற அந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாலி அவர்களோட பாடல்கள் நிறைய பாடல் சொல்லிட்டு போவேன். அப்பாவோட பாடல்கள்ல வந்து மூங்கில் காடுகளே ரொம்ப பிடிக்கும். அதுல இயற்கை கிட்ட இருந்த மனிதன் என்னெல்லாம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ற அந்த வரிகள்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போவோமா, மாடர்ன் டேஸ்ல இருக்கிற சாங்ஸ், இப்ப கேட்டுட்டு இருக்கிற சாங்ஸ்ல இருந்து, பழைய சாங்ஸ்ல இருந்து நிறைய பாடல்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், லைக் நம்ம வரிகள்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து மெட்டபாரிக்கலான விஷயங்களை வந்து நம்ம தமிழ் சினிமால நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். மெட்டபாருங்கிறது நமக்கு டக்குன்னு எழுதும்போது அப்படி வந்துடுறது இல்லை. நம்ம எங்கேயாவது படிச்ச விஷயம், ஏதோ நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்,
ஏதோ ஒரு கோர் மெமரியில இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நீங்க எப்படி கேதர் பண்றீங்க? டு யூ ரீட்? இல்ல படிக்கும்போது ஏதாவது புக் மார்க் பண்ணி வச்சுப்பீங்களா? உங்களோட ரீடிங் ஹேபிட்ஸ் பத்தி நீங்க பெருசா சொன்னதில்ல. டு யூ ரியலி ரீட்? அதான் என்னோட கேள்வி. இல்ல, ஐ டோன்ட் ரீட். எனக்கு ஓகே. ரீடிங் பிடிக்காது ஆக்சுவலி. எனக்கு நான் வந்து மோர் ஆஃப் ஆடிட்டரி லிசனர். நிறைய கேட்பேன் ஆர் ஓகே. பார்ப்பேன். எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். நிறைய சீரீஸ், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். எல்லாம் நிறைய ரொம்ப சில புக்ஸ் தான், ஒரு 15 புக்ஸ் கூட தான் என் லைஃப்ல படிச்சிருக்கேன். அகாடமிக் புக்ஸ் இல்லாத புக்ஸா சொல்றது வந்து ஒரு 15 புக்ஸ் தான் படிச்சிருப்பேன். என்னோட நிறைய சோஷியல் மீடியால பார்க்கறது, அதுல இருந்து படிக்கிறது, நிறைய சயின்டிபிக் ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ் அது மாதிரி எல்லாம் போய் பார்க்கறது, பிலாசபிஸ் பத்தி டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கறது, இது மாதிரி நிறைய பண்ணுவேன். அதுதான் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்றதுக்கான திங். மெட்டஃபர் சிமிலிஸ்ன்றது வந்து கனெக்ஷன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்றதுதான். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும், இல்ல ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும், இல்ல ஒரு ஆக்ஷனுக்கும் இன்னொரு ஆக்ஷனுக்கும் நடுவில் நம்ம ஒரு சிமிலி ஒன்று கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது நம்மளோட அனுபவங்கள்ல இருந்து நிறைய வரும். நிறைய பாடலாசிரியர்கள் யாரை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்களோட வாழ்க்கையில இருந்து நிறைய எடுத்திருப்பாங்க. நாமத்துக்குமாரோட வரிகள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேருந்துல இருந்து நிறைய இருக்கும். ஒரு பேருந்துல நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அந்த பேருந்து ஜன்னல் வழியா வர காத்து மாதிரி, இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அப்பாவோடதுல நிறைய வந்து அந்த கிராமத்துல நடக்கிற அந்த ஒரு திங் இருக்கும். அங்கதான் அதெல்லாம் பார்க்க முடியும். அவங்களோட லைஃப்ல இருந்துதான் நிறைய விஷயங்கள் வருது. அது இல்லாம அவங்க படிக்கிறது மூலமா லைஃப் ரொம்ப சின்னதுதான், ரொம்ப ரொம்ப சின்னது. நம்மளோட லைஃப்ல நமக்கு நேர்ற அனுபவங்கள்ன்றது, அந்த அனுபவங்களை மட்டுமே நம்ம பாட்டாக்குனாலே நம்ம எவ்வளவு நாள் பண்ணிட்டு போகலாம். ஆனா அதை தாண்டி இருக்கிற உலகத்தையும் நம்ம போய் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம்னா, பயோடெக்னாலஜில என்ன நடந்துட்டு இருக்கு, புதுசா கெமிஸ்ட்ரியில என்னென்ன சேஞ்சஸ் புதுசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நானோ டெக்னாலஜி எப்படி மாறிட்டு இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இது மாதிரியான தேடல்கள் ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு இருக்கிறதுனால, அதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கிறதுனால, இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல வரும் பாடல்களுக்குள்ள ஏதாவது கொண்டு போகும்போது. ஓகே. அண்ட் பொயட்ரி ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருக்கு. சமூகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷனுக்கு கீயாக இருந்திருக்கு. ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு பவர்ஃபுல்லான ரைட்டிங், நிறைய ரெபலியஸான ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஒரு ஒரு நார்மல் கான்வர்சேஷனில் பேசும்போது மேபி ஒரு ஒரு ஹெசிடேஷன் இருக்கிற விஷயங்களை கூட வந்து பொயட்ரி த்ரூ, ஃபார் எக்ஸாம்பிள் பாடல்களில் வந்து லஸ்ட்டை பிரீஃப் பண்ணுறது வந்து அது ஒரு ஆர்ட்டாகவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட பவர்ஃபுல் டூலா எதை பாக்குறீங்க லிரிக் ரைட்டிங்ல? கண்டிப்பா லிரிக் ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் தான். அது ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு டூலும் கூட. நம்ம என்ன பண்றோம், என்ன சொல்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு மனசுல பதிய வச்சிரும். ஏன் வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்ஸை கூட ஒரு பாட்டா மாத்தணும்னா அது மனசுல பதியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து அந்த மியூசிக், அந்த பவர் இருக்கு. மியூசிக்கோட ஒரு பவர் வந்து மியூசிக்கும் ரொம்ப நல்ல லிரிக்ஸ்க்கும் மனசுக்குள்ள ஆணித்தரமா போய் உட்காந்துறதுக்கான அந்த ஒரு பவர் ஒண்ணு எப்பவுமே இருக்கு. அதனால ஒரு லிரிக் ரைட்டரா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஏதாவது சும்மா ஒரு விளையாட்டுக்காகன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு தப்பா எழுதினா கூட அது குழந்தைங்களோட மனசுல போய் பதிஞ்சிரும். அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நிறைய பேரோட எனக்கு சில சாங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சில பேர் எழுதியிருக்காங்க. நான் சூசைட் பண்ணிக்க போனேன். அப்ப இந்த சாங் வந்து அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தப்போ ஆல்மோஸ்ட் அது மாதிரி நிறைய டைம்ல நான் அட்டம் தான் பண்ணேன். ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் மாத்திட்டு வந்தேன்னு சொல்லிட்டு முன் செல்லடான்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு சில பேர் எழுதியிருந்தாங்க. ஒரு அம்மா வந்து எனக்கு கூப்பிட்டு, என்னோட பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, என் கல்யாணத்துக்கு அப்புறம் போயிட்டா, திருப்பி வரல, எங்களுக்கு நிறைய பணம் இருக்கு, ஏதோ பணம்லாம் நிறைய பணம் இருக்கு, நிறைய ஆள்பலம் இருக்கு, அதெல்லாம் வச்சு அவளை இழுத்துட்டு வர பார்த்தோம், சிங்கப்பூருக்கு போயிட்டா, திருப்பி வரல. எனக்கு அப்படியே உடஞ்சு போயிருந்தேன். அப்ப யாரோ ஒருத்தங்க உங்களோட பாட்டு, இந்த புதிய உலகை தேடி போகிறேன்னு ஒரு பாட்டு எனக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே உடஞ்சு அழுதுட்டேன். நான் அழுதுட்டு எனக்கு அந்த பாட்டு எனக்கே பயங்கர ஆறுதலா இருந்துச்சு. என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டானே. என் பொண்ணுக்கு அந்த பாட்டை மட்டும் அனுப்பிச்சு வச்சேன். நான் அதை அனுப்பி வச்சுட்டு எதுவுமே நான் பேசல. 2 நாள்ல என்னோட பொண்ணு வந்துட்டா. திருப்பி வந்து பார்த்துட்டு நான் கட்டி பிடிச்சிட்டே நான் அழுதா வந்துட்டு. அத்தனை எங்க கோடி கோடியா சொத்து இருக்கு தம்பி எங்களுக்கு. என்னோட ஹஸ்பண்டுக்கு அவ்வளவு ஆளுங்க இருக்காங்க, ஆள்பலம் இருக்கு, சொன்னா பிடிச்சி தூக்கிட்டு வந்துருவாங்க, இது பண்ணுவாங்க. அத்தனை மெசேஜ் நான் போட்டேன், அவர் போட்டாரு, எதுக்குமே அசையாத என் பொண்ணு அந்த ஒரு பாட்டுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா, என்ன பாக்குறதுக்காக வந்தா. எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அந்த பாட்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ பல கோடி ரூபாய் சொத்தை விட, ஆள்பலத்தை விட, மிரட்டலை விட, அம்மா அப்பாவோட பாசத்தை விட ஒரு பாடலுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றத அன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேன்.
சூப்பர் சார். அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க, லைக் கஷ்டமான ஒரு லிரிக் எழுதுறது வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை கொடுத்து சேலஞ்சிங்கான ஒரு லிரிக் எழுத சொல்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பட் அதுவே வந்து ஒரு லவ் சாங்னு சொன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இதை எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்ன மாதிரி பிரீஃப் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஃப்ரம் அ டைரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர்? அண்ட் அந்த பிரீஃபை கன்சீவ் பண்ணிட்டு உங்க லிரிக் ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஜென்ரலா ஆன் த கோல உட்காந்து அவங்க நெக்ஸ்ட் அவங்க பக்கத்துல உட்காந்து எழுதி கொடுத்துடுறீங்களா? ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் யுவர் டைம், கொஞ்சம் போயிட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றீங்களா? என்ன மாதிரி பிரீஃப் அண்ட் அந்த பிரீஃப்ல இருந்து ஒரு லிரிக்கா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கு உங்ககிட்ட? பிரீஃப் வந்து ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும் எப்படி கொடுக்கணும்னு. ம். சில சமயத்துல வந்து சில டைரக்டர்ஸ் வந்து இது இவ்வளவு சொன்னா போதும், இதுக்கு மேல சொன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணும் லிரிக்க, ம். அதனால இவ்வளவு போதும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. அதுவே இன்ஸ்பயர் பண்ணும். சில பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு முழு கதை தெரிஞ்சாகணும், கதையோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெரிஞ்சாகணும். அது ஃபுல்லா தெரிஞ்சாதான் அந்த பாட்டை எழுத முடியும், இல்லைன்னா அந்த பாட்டை எழுத முடியாது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. சில ம். பாடல்களுக்கு தேவையில்லை, இவ்வளவு போதும். சில பாடல்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாதான் எழுத முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரீஃப் வந்து ஒரு டைரக்டரோட இதுல இருக்கு. ஏன்னா மெயினா எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த பிரீஃப்ல அந்த கேரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, அது எந்த கான்டெக்ட்ல வருது, அந்த சமயத்துல நம்ம என்ன சொல்லணும், அந்த கதையை நகர்த்துறதுக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த கதையை நம்ம எவ்வளவு சொல்லணும், கதையை சொல்லணுமா, இல்ல அந்த உணர்வுகளை மட்டும் சொன்னா போதுமா, இல்ல அவங்க என்ன மாதிரியான சொற்கள் எதிர்பார்க்கறாங்க, மொழிநடை எப்படி வேணும், அவங்களுக்கு ஃபோக்ஸியா வேணுமா, இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ்ல வேணுமா, போயட்டிக்கா வேணுமா, இல்ல ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல பவர்ஃபுல்லா வேணுமா, இந்த மாதிரியான பிரீஃப் தான் நான் வந்து மேஜரா கேட்பேன். இன்னொன்னு, கம்போசர் கிட்ட நான் கேட்கறது வந்து சிங்கர்ஸ் யாருன்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா சிங்கர்ஸ் யாருன்றது டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி லாலாம் எழுதலாமா வேணாமா அப்படின்றத ஒரு டெசிஷனும் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து லைஃபை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். பிரீஃப் வந்து இதான். அப்புறம் சிச்சுவேஷன் அது சொன்னதுதான். சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. ஏன்னா அதுல வந்து நம்ம புதுசா பண்ண முடியும். புதுசா பண்றதுக்கு ரொம்ப பெருசா ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிச்சுவேஷனே அழகா இருக்கு, அது அழகா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா போதும். அதுதான், ஒரு ரோபோ வந்து ஒரு மனித இனத்துல இருக்கிற ஒரு பெண் மேல காதல்ல விழுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்கேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதே வந்து எல்லாம் அந்த லிரிக், அந்த சிச்சுவேஷன்ல லிரிக் இருக்கு. ரெண்டு பேர் வந்து ஒரு ரெண்டு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் பாக்குறாங்க. அவங்களை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு காதல் பூக்குது. அப்ப அவங்க மனநிலை என்னென்ன ஆகுதுன்றத மட்டும் நீங்க ஒரு பாட்டா எழுதணும்னு சொன்னாங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ் என்னன்னு தெரியாம, அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியாம, அவங்களோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியாம, கதை எங்க நோக்கி போகுதுன்னு தெரியாம எழுதுறது வந்து ரொம்ப டஃப். ரொம்ப ஜெனரிக்கான ஒரு சிச்சுவேஷன். உங்களோட ரெண்டாவது பாட்டு கேள்வி என்ன ஆக்சுவலி? இதுல பிரீஃப் சொன்னீங்க. செகண்ட் பார்ட்டா அண்ட் எப்படி உங்களோட லிரிக் ரைட்டிங் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கா? எல்லா மாதிரியும் இருக்கு. நீங்க சொன்னதுல நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. சில பாட்டு வந்து ஒன்னாவே சேர்ந்து கம்போஸ் பண்ணிடுவோம். அப்படியே இமான், நானு, சக்தி எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே அவர் டியூன் கொடுப்பாரு, நான் எழுதுவேன், அப்படியே முடிச்சுட்டு அப்படியே சாங் அங்கேயே அப்படியே கம்போஸ் பண்ணுவோம். அதுவும் நடக்கும். சில பாடல்கள் வந்து டியூன் எனக்கு போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துடுவேன், அப்புறம் டியூன் அனுப்பி வைப்பாங்க, நான் எழுதிடுவேன். நிறைய பாடல்கள் அப்படிதான் நடக்கும். எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க, ஒரு இமெயில் அனுப்பிடுவாங்க. பாட்டு கேட்டுட்டு நான் எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்புவேன். ஒவ்வொரு வாட்ஸ்அப்லயோ போன்லயோ எல்லா டிஸ்கஷன் முடிஞ்சிடும். ரெக்கார்டிங் சில சாங்ஸ் போவோம், நிறைய சாங்ஸ் போறது இல்லை. ஸோ எல்லாமே நிறைய பாடல்கள் ஸ்டுடியோல உட்காந்து எழுதியிருக்கேன், நிறைய பாட்டு வீட்டில் கொண்டு வந்து எழுதியிருக்கேன். எல்லா டைப்ஸும் இருக்கு. ஓகே சார். அண்ட் நான் வந்து உங்களோட பிளாக் டேஸ்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்றேன். லைக் லிட்டரலி எந்திரன் சாங் ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்து ஆஃப்டர் கண்டேன் காதலை உங்க பிளாகை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ரைட் ஆஃப்டர் எந்திரன் ரிலீஸ் நினைக்கிறேன் 100 மோஸ்ட் யூஸ்டு தமிழ் வேர்ட்ஸ் இன் லிரிக்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, எப்படி ஒருத்தரால இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டைம்ல வந்து பரவலா வந்து எல்லா நேர்காணல்லையும் சரி, நிறைய இடத்துல வந்து நீங்க லிரிக் இன்ஜினியரிங்ன்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணி வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப நாளா இருந்த கேள்வி என்னன்னா வந்து, அந்த 100 வேர்ட்ஸ் நீங்க கொலெக்ட் பண்ணது எப்படி? ஆர் அந்த டைம்லயே டிட் யூ ரியலி ஹேவ் அ சாஃப்ட்வேர் டு டூ தட்? அதுதான். நானும் என்னோட டீம் சேர்ந்து பில்ட் பண்ணதுதான். ஜாவா ப்ரோக்ராமிங் ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்துல நிறைய பண்ணிட்டு இருப்பேன் அதுல. அப்ப என்னோட டீமும் நான் செட் பண்ணிட்டு லிரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டோம். அப்ப நியர்லி ஒரு 12,000 லிரிக்ஸ் தான் ஃபீட் பண்ண முடிஞ்சது. அப்ப அந்த சமயத்துல அவ்வளவுதான் கிடைச்சது. ஆனா லிரிக்ஸ் நல்ல சாம்பிள், ஒரு பழைய பாட்டுல இருந்து
அந்த சமயத்துல வந்திருந்த சாங்ஸ் வரைக்கும் ஒரு 2000s வந்திருந்த சாங்ஸ் வரைக்குமான லிரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 12,000 போச்சு. அதெல்லாம் உள்ள ஃபீட் பண்ணிட்டு நிறைய ஸ்டாட்ஸ் பண்ணும். அதுல நாட் ஜஸ்ட் இது மட்டும் இல்ல, இந்த டாப் ஃப்ரீக்வென்ட் வேர்ட்ஸ் இல்ல, எந்தெந்த லிரிக் ரைட்டருக்கு எந்தெந்த வேர்டு யூனிக், இந்த லிரிக் ரைட்டர் மற்ற ரைட்டர்ஸை விட இந்த வேர்டு அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த வேர்டு அவங்க யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து நிறைய, அது மாதிரினா நிறைய ஒரு ப்ராஜெக்டாகன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணோம். அதுல ஒரு இதை மட்டும், அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், அந்த பாப்புலர் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் 100 வேர்ட்ஸ். எனக்கு எதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான், நான் எப்பவுமே ஒரு ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த ஃபீல்ட நான் முழுக்க புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு முன்னாடி இருந்தவங்களா என்னன்னா வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அந்த துறையில இருக்கவே முடியும், இல்ல அந்த துறையில ஏதாவது புதுசா முயற்சிக்க முடியும். ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நான் நினைச்சேன்னா மிச்ச எல்லா ஸ்டெப்பையும் நான் ஏறி வரணும் அப்படின்றதுக்கு. பாடல்களா நம்ம நிறைய கேட்டிருப்போம், அதை பாடல்களா புரிஞ்சுக்கிறது, உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், அது ஸ்டாட்டிஸ்டிக்லாவும் பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட பாடல்களுக்கே நான் இந்த சொற்களை நான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றேன்ட்டு எனக்கு என்னோட ஸ்டாட்ஸ் வந்து எனக்கு சொல்லிச்சுன்னா அந்த சொற்களை நான் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவேன் காலம் போக போக. ஸோ எனக்கு அது மாதிரி வேணா புது புது வேர்ட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதனாலதான் இந்த அனாலிசிஸ் நான் பண்ணதுனால்தான் யாரும் பயன்படுத்தாத சொற்களை முதல் முறையா பாடல்ல பயன்படுத்தி பார்க்கலாமே, ஏன் பயன்படுத்த முடியாது? அந்த குவியம் இல்லா காட்சி பேழை, இல்ல வந்து மீன் நிகழ் உணர்வுன்ற மாதிரியான சொல்லாகட்டும், இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து பாடல்களுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சதுக்கு காரணம் இது மாதிரியான அனாலிசிஸ் தான். சூப்பர் சார், ஃபேசினேட்டிங்கா இருக்கு கேட்கறது ஆக்சுவலா. அண்ட் கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா டாப் டைரக்டர்ஸ் அண்ட் டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நீங்க கொலாபரேட் பண்ணிட்டீங்க, இன்க்ளூடிங் மணிரத்னம் சார். உங்களுக்கு ஏதாவது பக்கெட் லிஸ்ட் இருக்கா இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இன்னும் நடக்காம ராஜா சார் கூட ஒர்க் பண்ணோன்றதான் ஒரே பக்கெட் லிஸ்டா இருந்துச்சு. அது வந்து கஸ்டடி படத்துல ஒரு பாட்டு ஒன்று ஒர்க் பண்ணோம் வெங்கட் பிரபு. ஆனா வந்து அவர் கூட நேரடியா ஒர்க் பண்ணல. வெங்கட் பிரபு டியூன் அனுப்புனாரு, டியூன் அனுப்பிட்டு நான் அந்த டியூனுக்கு எழுதி அனுப்பிட்டேன். ஆனா அவர் கூட சேர்ந்து உட்காந்து கம்போசிங் செஷன்ல உட்காரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது மட்டும் நடக்கல, மற்றபடி எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. ஒரு 3-4 சாங் இருக்கு, அதை பத்தி வந்து கொஞ்சம் டீப் டைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹே நிஜமே. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட நான் சொன்னேன், லைக் ஹே நிஜமே வந்து ஒரு தாமரையிஸ்க் லிரிக் பை கார்கி, நீங்க இப்படிதான் பிரீஃப் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் அந்த பாட்டை வந்து ஜென்யூனா தாமரை எழுதுனாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நானே ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் இது கார்கி எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடல் உருவான விதம் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா அது மெலடியாவும் சரி, வரிகளாவும் சரி, கடந்த ஒரு 5 வருஷத்துல நான் கேட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங் லிரிக்கலி, என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த பாட்டு. வைஃப்க்கு எழுதின சாங்ஸ்ல ரொம்ப பிடிச்ச சாங் அந்த சாங். அவங்க இது வரைக்கும் திருப்பி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க அந்த பாட்டை. எனக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு சாங் அந்த சாங். அண்ட் நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு அவ்வளவு பாட்டு ரொம்ப சில பேருக்கு தான் அந்த பாடல் பிடிக்கும். அந்த படத்துல மறுவார்த்தை அந்த படத்துல தான் நினைக்கிறேன் ரொம்ப பாப்புலர். இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது, இருக்கிறதே தெரியாது, அண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சாங் உருவான விதம் நீங்க கேட்டீங்களா, எனக்கு அதுதான் இந்த பாட்டோட ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா இந்த சாங் வந்து தர்புகா சிவா எப்பவுமே வந்து டியூன் போட்டு பீட்ஸ் போட்டுட்டு மெலடி போட்டுட்டு இது பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் ஒர்க் பண்ணுவாரு மெலடிக்கு. ஒரு சில சாங் வந்து கூட ஒர்க் பண்ணுவாரு. இந்த பாட்டு மட்டும் ஆரம்பிக்கும் போது அவர் தாட் நான் இதைதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூவ் மட்டும் போட்டு விட்டுட்டு ஒரு டியூனை ஹம் பண்ண ஆரம்பிச்சாரு. 4.5 minutes அப்படின்னு சொல்லிட்டு டைம் வச்சுட்டு 4.5 minutesக்கு ஒரு டியூனை அவர் பாட்டுக்கு ஹம் பண்ண ஆரம்பிச்சாரு. 4.5 minutes முடிச்சோட நிறுத்திட்டு அதை அப்படியே எடுத்து எனக்கு அனுப்பி விட்டாரு, எதுவுமே மாத்தல. ஆர்கானிக்கான ஒரு டியூன், அவ்வளவு ஆர்கானிக்கான ஒரு டியூன் இல்ல. இது இதோட போகல, இதை மாத்தி பார்க்கலாம், இல்ல இதை தூக்கி இங்க வச்சு பார்க்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. டியூன் அப்படியே பண்ணிட்டு எனக்கு அப்படியே ஜஸ்ட் அனுப்பி விட்டாரு. நான் அது வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஜஸ்ட் உட்காந்துட்டு ஒரு ஃப்ளோல அப்படியே எழுதினேன். எனக்கு என்னென்ன மைண்ட்ல வருதோ, எப்படி ஆரம்பிக்கிறேனோ அப்படியே ஜஸ்ட் எழுதினேன், எதுவும் கரெக்ட் பண்ணாம. முடிச்சுட்டு அந்த பாட்டு முடிச்ச உடனே கௌதம் கொண்டு போயிட்டு காட்டின உடனே கௌதம் வாஸ் அமேஸ்ட். அவருக்கும் அந்த பாட்டோட எண்ட் செக்ஷன் தான் என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி. அந்த யாருக்கும் தெரியாத உறவாக நீ, அது வரைக்கும் அந்த போற அந்த ஒரு செக்ஷன் வந்து எனக்கு அந்த ஹைல பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருப்பாங்க. லைக் பொடி ஒரு ஹை கொடுக்கும், அது எப்ப கேட்டாலும். அது படிச்சு காட்டின உடனே கௌதம் வாஸ் அப்படியே ஃபுல்லா சூப்பர் ஹாப்பி. அதாவது இந்த பாட்டு கன்சீவ் ஆனதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு எழுத்து, ஒரு அந்த டியூனை அவர் மாத்தல, ஒரு எழுத்து நான் மாத்தல, கௌதம் மாத்தல, எதுவுமே பண்ணல. 100% ஆர்கானிக் அப்படின்னு லேபிள் போட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னா அது இந்த பாட்டு தான். சூப்பர். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நிற்காத பாட்டாக உன் காதில் நான், வீழாத உற்சாக நீ,
வாசத்தின் வாசலில் தோரணம் நான், வார்த்தைகள் தித்திக்கும் காரணம் நீ. எனக்கு அந்த வார்த்தைகள் தித்திக்கும் காரணம் நீ வந்து எவ்ரி டைம் அந்த சாங் கேட்கும்போது கொடுக்குற ஹை வந்து அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ஹை. தேங்க்யூ சோ மச் ஃபார் த சாங். பாம்பே ஜெயஸ்ரீயோட வாய்ஸ் தான் அந்த பாட்டோட அப்படியே ஒரு பெஸ்ட் திங். அந்த வாய்ஸ்ல அவ்வளவு அழகா இருக்கும் அந்த 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 செக்மெண்ட். அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன். சூப்பர் சார். அண்ட் இன்னொரு பாட்டு வந்து நீ கோரினா 180ல அந்த பாட்டோட ஸ்ட்ரக்சரும் இருக்கட்டும், அது ரொம்ப யூனிக்கான ஒரு டியூன் இல்லையா? அந்த அந்த சிச்சுவேஷனே ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். பட் அந்த டியூனுக்குள்ள ஃபிட் இன் பண்றது என்ன மாதிரியான இருந்துச்சு? மேபி நீங்க பாட்டு எழுதிட்டு அதுக்கு லிரிக் போயிருக்கலாம், இல்ல ஐ மீன் லிரிக் எழுதிட்டு டியூனுக்கு போயிருக்கலாம், இல்ல டியூன் எழுதிட்டு லிரிக் போயிருக்கலாம். அது என்ன மாதிரியான ப்ராசஸா இருந்துச்சு? எனக்கு அந்த பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். முழுசா டியூன் எழுதணும். எனக்கு வந்து டைரக்டர் ஜெயேந்திரா இல்ல ஊர்ல, அவர் பிரீஃப் மட்டும் போன்ல சொல்லிட்டாரு, இது மாதிரிதான் எனக்கு ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி வேணும், எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, நான் வந்துட்டு உங்ககிட்ட பண்றேன், நீங்க டியூனை மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டியூனை இவர் சரத் சார் ஸ்டுடியோல போய் பார்த்தேன். சரத் சார் வந்து டியூன் கொடுத்தாரு. ஃபுல்லா அந்த தன அதெல்லாம் போட்டு ஃபுல்லா அந்த டியூனை ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நான் அதை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் அந்த பாட்டை எழுதிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு திங்ல எழுதிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபைனல் வெர்ஷன்ல என்ன இருந்துச்சோ சில லைன்ஸ் மட்டும் மாறுச்சு, மற்றபடி அது எல்லாத்தையும் எழுதிட்டேன். அதுல என்னன்னா அந்த நனக்கும் எழுதியிருந்தேன் நான். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த ஒண்ணு இருக்கிற அந்த போர்ஷனுக்கும் வந்து விடிகடை திறந்துடு மறுபடி பிறந்துடுன்ற மாதிரி ஒரு லைன் கடற்கரை போகும். அது முடிச்சுட்டு பரிசேன பிரித்திட நீ கோரினால் வானம் மாறாதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு அப்படி அங்க இருந்து அந்த நீ கோரினால் வானம் மாறாதான்னு போயிட்டு ஃபுல்லா ஃபுல்லா எல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். ஜெயேந்திரா வாஸ் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. ஏன்னா அவர் நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடியே யூ காட் வாட் வி வாண்ட் ஆக்சுவலி, இந்த செக்ஷன்ஸ் மட்டும் மாத்தலாமான்னு சொல்லிட்டு அப்படி கேட்டாரு. நம்ம பக்கம் மாத்தணும். அதுல பெரிய கடி என்னன்னா நம்ம ஷரத் தான். அவர் கூட ஒர்க் பண்றது சான்ஸ் இல்லை. அவருக்கு வந்து எல்லாம் நெடில், அவருக்கு எனக்கு நெடில் தான் வேணும். ஒரு இடத்துல குரில் வந்துச்சுனால எனக்கு நெடிலா போடுங்க, எல்லாமே லாங் ஓவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நெடில் குரில் எங்கெல்லாம் இருக்கும் அதை மாத்தவே விட மாட்டாரு. இந்த இடத்துல தன்னா வரணும்னா அங்க தன்னா தான் வேணும், எனக்கு தானா வேணாம். சில மியூசிக் டைரக்டர்ஸ் பிளெக்சிபிலிட்டி கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. இமான் மாதிரி நான் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. ரஹ்மான் சார் கூட மியூசிக் தான் ஏன் மாத்திக்கோயா, இதனா நம்ம திருக்குறளை எழுதிட்டு இருக்கோம், உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோன்னு சொல்லுவாரு. ஷரத் வந்து விடவே மாட்டார், கிளீனா அது வரணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும். ஏன்னா அதனால நிறைய டைம் எடுத்துச்சு, மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆச்சு, ஆனா முடிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணும். சூப்பர். இன்னொரு இந்த கேள்வியில வந்து 2 பாடல்கள் இருக்கு. ஒன்னு வந்து ரைஸ் ஆஃப் தேம் மேண்ட்ரின் அண்ட் 180லேயே கண்டினியூவா. இந்த 2 பாடல்களுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இல்லாத பிறமொழி பாடல்கள். அது எழுதுறதுல இருந்த சேலஞ்ச் என்ன? 2வது விஷயம் வந்து ஒரு பாட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள போகும்போது நம்ம ஆப்வியஸா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா அதுல ஒரு சோலே இருக்காது. இந்த 2 பாடல்களுமே ரொம்ப சோல்ஃபுல்லாவும் டியூனோட ஒன்றி போயும் இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல இது ஒரு சேலஞ்சா எடுத்து நான் இதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்த டிசிஷனா டு ரைட் தோஸ் சாங்ஸ்? சேலஞ்ச் தான். சேலஞ்ச் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு போர்ச்சுகீஸ்ல இருக்கு, இல்லை சைனீஸ்ல இருக்கு. அந்த சைனீஸ்ல இருக்கிறத எனக்கு நான் சைனீஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் என்ன கூப்பிட்டாங்க ஹாரிஸ் சார். அஸ்கலஸ்காயில வந்து நிறைய அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் காயின் பண்ணது வந்து ஹாரிஸ் சாருக்கு பிடிச்சி, முருகதாஸ் கிட்ட அவர் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பண்றாரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. சைனீஸ் சார் நான் பண்ணி கொடுக்குறேன் சார், நான் படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு, ஒரு 1.5 years படிச்சிருக்கேன், பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியும், ஆனா போயட்டிக்கான வராது, நான் என்ன வருதோ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு அதுக்கு டியூன் பண்ணாரு ஹாரிஸ் சார். ஸோ நான் அது ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டு அப்புறம் ஒரு சைனீஸ் இங்க ஒரு டீச்சர் ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து அவங்களும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போனோம். சோல் அப்படின்றது எனக்கு வந்து எப்படி இசைக்கு வந்து மொழி இல்லைன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி லிரிக்குக்கும் மொழி இல்லைன்ட்டு தான் நான் நினைப்பேன். லிரிக்கும் மொழி இல்லை, மொழி ஒரு டூல், அவ்வளவுதான். இசைக்கு எப்படி வந்து ஒரு கருவி தேவைப்படுதோ லிரிக்கு ஒரு மொழி தேவைப்படுது, அது மொழி வந்து ஒரு டூல் மாதிரி. ஆனா லிரிக்ன்றதும் சில ஐடியாவுக்கு மொழி இல்லை. அந்த ஐடியாவை வந்து நம்ம எப்படினாலும் நம்ம சொல்ல பண்றோம். இந்த ஐடியாவை எந்த மொழியில சொன்னா நல்லா இருக்கும். ஒரு ப்ரோக்ராமரா பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ரோக்ராம் தான் தெரியும், அதனால நான் இதுலதான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது ஒரு விதம். ஆனா அந்த ப்ராப்ளம் என்ன, இந்த ப்ராப்ளம்க்கு இதை சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஜாவா பைத்தனோட மேக்மான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதுதான் எனக்கு ஒர்க் ஆகும். இல்லைன்னா எனக்கு வந்து பேர்ல தான் இது பண்ணா ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம், நான் பேர்ல பண்ணா 5 லைன் கோடு, இதை ஜாவால பண்ணா எனக்கு இவ்வளவு ஆகும், எனக்கு சுருக்கமா சொல்றதுக்கு இந்த மொழி பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா. எனக்கு
அதே மாதிரிதான் நம்மளோட மனித மொழிகளும் அதே மாதிரிதான். இந்த ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ண இந்த மொழி நல்லா இருக்கும். ஆனா அதை வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு பண்றது வேற, தெரியாம பண்றது வேற. கண்டினியூவால எனக்கு மொழி சுத்தமா தெரியாது. கண்டினியூவால நான் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணேன். கண்டினியூ எனக்கு நிலையில ஒரு 6 hours ஆஃப் இன்டென்சிவ் ஒர்க் போச்சு ஃபுல்லா. அதாவது என்னன்னா, ரைம் ஃபைண்டர்ஸ் வேணும், எனக்கு போர்ச்சுகீஸ் ரைம் ஃபைண்டர்ஸ் வேணும், எனக்கு டிரான்ஸ்லேட்டர் டூல் வேணும், எனக்கு அப்புறம் டிரான்ஸ்லேட்டரேட்டர் டூல் வேணும். அதுல இருந்து நான் ஃபுல்லா அதை சார்ட் பண்றதுக்கு, ஆர்டர் பண்றதுக்கு வேணும். ஒரு தாட் எழுதுவேன், அந்த தாட் எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த லிரிக்கலா இருக்கா, பொய்டிக்கா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அந்த டியூன் கூட, அந்த டியூனுக்கு எழுதுனது அந்த கண்டினியூவா சாங் ஃபுல்லா, அந்த டியூன் கூட அதை ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே இது நல்லா இருக்குன்னா வச்சுட்டு அடுத்த லைன் போவேன். அடுத்த லைன் ஒர்க் ஆகும். 3வது லைன் ஒர்க் ஆகலன்னு வச்சுங்க, அழகா அந்த ஃப்ளோல வரலன்னா திருப்பி நான் செகண்ட் லைனை மாத்தணும், ஃபர்ஸ்ட் லைனை மாத்தணும். ஸோ இப்படி ஒரு ரிகர்சிவ் ப்ராசஸ் அது போகும். திருப்பி மேல இருந்து போயிட்டு வந்துட்டு அந்த பாட்டும் அதே மாதிரி முடிஞ்சவன ஒரு போர்ச்சுகீஸ் சிங்கர் வந்துட்டு அவர்கிட்ட லிரிக்க ஃபர்ஸ்ட் சும்மா படிக்க கொடுத்தோம். அவர் என்ன சொல்றாரு, என்ன திட்ட போறாரு அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்துட்டு டிட் யூ ஹையர் போர்ச்சுகீஸ் ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே இல்லங்க, நான் தான் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு எழுதுனேன், எனக்கு போர்ச்சுகீஸே தெரியாது. என்கிட்ட போர்ச்சுகீஸ்ல வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தான் எழுதுனாரு, போர்ச்சுகீஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லங்க தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா தென் நல்லா இருக்குனார். லிரிக்ஸ் ரொம்ப சிம்பிள் பிலாசபி அதுல, அந்த சாங் ஃபுல்லாவே அது மாதிரியான ஒரு சாங். சோ அது மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். வேற நம்ம தெரியாத மொழியில நம்ம போயிட்டு பண்ணணும் அப்படின்றது. அது கண்டிப்பா இன்னொரு அந்த மொழியோட ரைட்டரை ஹையர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா நல்லா எழுதியிருப்பாங்க. ஆனா இது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சது, ஒரு பசில் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன். சூப்பர் சார். எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலா தேங்க் பண்ண நினைக்கிறேன் ஒரு 3 பாடல்களுக்காக. இது வந்து வேற ஒரு ரீசன்ஸ்னால. ஒன்னு வந்து பிரேயர் சாங், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அடியே அடியே வெளியே ரோமியோ ஜூலியட்ல, அண்ட் முன்னாள் காதலி ஃப்ரம் மிருதன். முக்கியமான ரீசன் என்னன்னா, அந்த சாங் வந்து கமர்ஷியலா ரொம்ப ரொம்ப ஃபிளாட்டா நம்ம ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா அது இப்போ இருக்கிறத விட பெரிய ஹிட் ஆயிருக்கும். லைக் யூஷுவலான ஒரு லவ் ஃபெயிலியர் விமன் பேஷிங் சாங்கா அது நார்மலா ட்ரீட் பண்ணியிருந்தா அதோட ரீச் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். பட் அது அந்த மூணு பாடல்களுமே நீங்க ரொம்ப கண்ணியமா எழுதியிருந்தீங்க. எனக்கு வந்து அதோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ ஹோப் யூ கண்டினியூ டு டூ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இன்னொரு விஷயம், நான் அவங்கள பார்த்து பயங்கரமா ஃபேசினேட் ஆகுறது வந்து யூஆர் இன்டு மல்டிபிள் திங்ஸ். லைக் ஆர்ஜியவா இருந்தீங்க, ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க டிவியில, லிரிக் ரைட்டிங் போயிட்டு இருக்கு, டயலாக்ஸ் எழுதுறீங்க, அண்ட் கார்கி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல மல்டிபிள் திங்ஸ் போயிட்டு இருக்கு. யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டார்ட் அப்ஸ் லைக் கேன்வா அண்ட் ஸ்கிரிப்டிக், இந்த மாதிரி எல்லாமே. ஈவன் தோ இப்போ நீங்க ஆர்ஜிங் பண்ணல, ஒரு ஷோ ஹோஸ்டா இல்லைனாலும் மற்ற எல்லா விஷயத்துக்கான டைம் உங்களுக்கு எங்க இருக்கு, எப்படி கிடைக்குது? ஹவு டு யூ அக்கமடேட் யுவர் செல்ஃப் எல்லாத்தையுமே பண்றதுக்கு? ப்ராப்பரா ஒரு கேலண்டர் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்ன பண்ணணும், என்னன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதையும் மீறி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆகும்போது எனக்கும் ஐ ஃபைண்ட் ரொம்ப டஃப் வித் டைம் மேனேஜ்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ட்ரஸ்ட். என்னோட ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நல்ல ட்ரஸ்டபிளான ஆட்கள் வந்துட்டாங்க என்னோட லாங்குவேஜ் டீம்ல, என்னோட இதுல. ஸோ இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் கூட சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் இனிஷியல் மீட்டிங்ஸ் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளோவில் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன், இந்த டெட்லைன்ல இது எல்லாத்தையும் மட்டும் போயிட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபுல்லா ஒரு பைலட் மோட்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள அது பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி புது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது எனக்கு ஐடியா வந்துச்சுனாலும் அந்த ஐடியாவை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு. கேன்வாக்கு நல்ல கேன்வாஸ் ஸ்பேஸ்க்கு நல்ல ஒரு டீம் இருக்கு ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா பிளஸ் யூஎஸ்ல. அவங்க ஃபுல்லா அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஐடியா லெவல்ஸ்ல நான் பண்றேன். அப்புறம் அதுல வாரத்துக்கு 2 நாள் மீட்டிங்ஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அங்கங்க எப்பப்பதான் தேவைப்படுதோ அதுக்குன்னு டைம் ஸ்பேஸ் பண்ணுறேன். மிச்சபடி எனக்கு மேஜர் திங் வந்து என்னோட மூவி ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போ ஆல்மோஸ்ட் 13 ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, டயலாக்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன், பேரலா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதுவே வந்து ஒரு நாள்ல எனக்கு 4 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் தான் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்லைஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours அதுக்கு 2 hours அதுக்கு 2 hoursன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு டைரக்டர்ஸ் கூட மீட்டிங். ஏன்னா லிரிக்ஸ் ஈஸி ஆக்சுவலி. லிரிக் ஒர்க் வந்து அழகா நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 1 day 2 daysல அந்த ஒரு பாட்டை முடிச்சிடலாம். எழுதுறதுக்கு ஒரு 2-3 hours ஆகும். முடிச்சுட்டு அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 day 2 daysக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா டயலாக்ஸ் அண்ட் திங்ஸ் வந்து ஒவ்வொரு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் நான் சொல்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த டைரக்டர்ஸ் கூட உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டு திருப்பி அது கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் போறது வந்து இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வரும்ட்டு. இது நான்
யூஸ்வலா அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த வாட்டி என்னால எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வேணாம்னு சொல்ல முடியல. அது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸா வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால அத இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த வொர்க் எல்லாம். சாங்ஸ் நெறைய பண்ண முடியறதில்ல. ஆனா நான் வொர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல சில சாங்ஸ் மட்டும்னு சொல்லிட்டு நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாங்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா பண்ற முடியல. அப்பப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் அப்பப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு திங் போயிட்டு இருக்கு. ஸோ டைம் இஸ் கொஞ்சம் டஃப் தான் எல்லாத்தையும். இதுல வந்து இன்னும் நிறைய இது வந்து என்னோட பையன் கூடயும் ஒய்ஃப் கூடயும் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம்னு ஒன்று இருக்கு எவ்ரி டே. ஸோ அதையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ டெய்லி அவன் கூட என் பையன் கூட உட்காந்துட்டு அவனுக்கு கூட தமிழ் படிக்கணுமா, இல்லை அவன் கூட மேத்ஸ் சொல்லி கொடுக்கணுமா, இல்லை அவன் கூட ஏதாவது விளையாடணுமா. ஸோ சாட்டர்டே எங்களோட கேம் டேட் இருக்கும். ஒய்ஃப் கூட டெய்லி அவங்க கூட என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேசிட்டு அவங்க கூட வீக்கெண்ட்ல ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது. ஸோ அதையும் நான் இது பண்ணிட்டு பண்றது அழகா இருக்கு. ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் பண்ண முடியுது, என்ஜாய் பண்ண முடியுது. இப்ப இந்த 13 படங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆனா இப்போ ஒரு தெலுங்குல இருக்கிற ஒரு பெரிய படம் தமிழ்ல வரும்போது வந்து ஆப்வியஸ் சாய்ஸ் நீங்களா இருக்கீங்க. லைக் RRR, பாகுபலிலாம் நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. புஷ்பா 2ல வந்து டயலாக்ஸ்ல உங்களால ஒரு புதுமையா பண்ண முடியுது. லைக் அவருக்கு வராது. அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியுது. அது அ அது ஒரு ஒரு டப்பிங் படம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு நேட்டிவான ஒரு படத்துல உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல இங்க இருக்க டைரக்டர்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்களா? இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படிதான் இல்ல. எனக்கு புஷ்பா படத்துல நான் தேங்க் பண்ணோம் ஒரு டைரக்டருக்கு அண்ட் டீமுக்கு. எனக்கு லெட் மீ டூ. நான் இந்த மாதிரி ஒண்ணு பண்றேன், நான் ட்ரை பண்றேன் ஒண்ணு புதுசா எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு அவங்களும் பார்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது அவங்களோட கதையே கிடையாது. ஒரிஜினல் கதையிலேயே அது இங்க ட்ரை பண்ணோம் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இங்க படங்கள் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நான் ஏன்னா ஒரு டைரக்ட் தமிழ் மூவிஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல நான் இன்வால்வ் ஆகிறேன்னாலோ இல்ல வெறும் டயலாக்ஸ்ல இன்வால்வ் ஆகிறனாலோ டைரக்டர் கூட எனக்கு பேசுறதுக்கு சார் இது மாதிரி ஒண்ணு பண்ணலாம், இது மாதிரியான இந்த வேர்ல்டு எப்படி கிரியேட் பண்ணலாம். இப்ப கங்குவான்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சிவா சார் கூட பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த வேர்ல்டு பில்டிங்க்கெல்லாம் அவ்வளோ என்ஜாய் டூயிங். அதெல்லாம் ஒரு என்டையர் வேர்ல்டு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றோம். அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மக்களை கிரியேட் பண்றோம். அவங்களோட மொழியை வந்து எப்படி பேசலாம், எப்படி அதை கொண்டு போகலாம். ஸோ இது மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ரியலி லவ். இன்னொரு சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பிளானட், அது அந்த ஒரு வேர்ல்டு, அந்த டைம்ல இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது கிவ்ஸ் ஒரு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மீ. என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஸ்டோரி ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். ஓகே. நான் வந்து உங்க கூட ஒரு பிளேலிஸ்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இமேஜின் ஐம் அ ஃபாரினர். எனக்கு வந்து தமிழ் பத்தி சுத்தமா ஐடியா இல்லை. நீங்க வந்து தமிழ் மியூசிக்கை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா ஒரு 10 பாடல்கள் சொல்லுங்க. அது உங்களுக்கு லிரிக்கலா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். இல்ல மியூசிக்கா இது உங்களுக்கு பெட்டரா பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கலாம். 10 பாடல்கள். ஃபாரினர்ஸ்க்கு அப்படின்னு போதுதான் கொஞ்சம் அப்ப ஃபாரினர்ஸ்க்கு தான் நம்ம லாங்குவேஜ்ன்றதை விட, ஏன்னா அவங்க மீனிங் புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா அவங்க மியூசிக்ல தான் வந்து அவங்க முழுக்க அவங்க இதுக்குள்ள போவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்ப அது மாதிரி பண்ணணும்னா அக்ராஸ் டைம் நம்ம பிக் பண்ணிக்கிட்டு வரணும். எனக்கு ஒரு டைம் டிராவல் வித் தமிழ் மியூசிக் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணோம்னா நம்ம மேபி கோ டு ஸ்டார்ட் ஃப்ரம் எம்எஸ்வி டைம்ஸ்ல இருந்து தான். அதுக்கு முன்னாடி நான் நிறைய கேட்டிருக்கேன் சாங்ஸ் எல்லாம். ஆனா இன்ஸ்டன்டா ஒருத்தங்களுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு இதுல இருந்து எம்எஸ்வியோட சாங்ஸ்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு சே ஒரு 50s 60sல இருந்த ஒரு மியூசிக்கோட இன்டர்நேஷனல் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுவும் தமிழ் மியூசிக்கும் கலந்த மாதிரி இருக்கும். ராஜா சாரோட மியூசிக்ல ரொம்ப நேட்டிவான சாங்ஸ் நிறைய இருக்கும். நம்ம மண்ணோட இருக்கும். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ராஜா சாருக்கு வந்துட்டு ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அதுல நடுவில் அங்கங்க இருந்த நல்ல பெஸ்ட் மியூசிக் கம்போசர்ஸோட எல்லா பெஸ்ட் சாங்ஸ்ன்ற மாதிரி ஒரு 10 சாங் எடுக்கலாம். ஆனா நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப டஃப் ஆக்சுவலி. சரி, ஒரு 5 பாடல்கள் சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற பாடல்களா இருக்கலாம். அதுவும் அந்த பறவை போல சொல்லுவேன். ஓகே. அது நல்ல ஒரு சிங்கம் கூட சேர்ந்து பாடுற மாதிரியான ஒரு இது இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். வளையோசை பாட்டு சொல்லுவேன். அதோட மியூசிக் வந்து ரொம்ப கேட்கும் போதே ஒரு ஏதோ ஒன்று பண்ணும். யாரா இருந்தாலும் மியூசிக்கே இது பண்ணலன்னா கூட ஏதாவது அவங்கள ஜஸ்ட் டிஸ்டர்ப் அந்த மியூசிக். தளபதியில இருந்த ராக்கம்மா கைத்துட்டேன். மற்ற பாட்டுலாம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு மியூசிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜஸ்ட் சின்ன சின்ன ஆசை கண்டிப்பா சொல்லுவேன். சின்ன ஆசை will be there. வசீகரா அதே 5 சாங்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. நிறைய சாங் எதை சொல்றது சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா நிறைய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் இருக்கு. ஸோ
ஐ திங்க் இது வந்து ரஃபா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியா கொடுக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே. எப்படி வந்துட்டு இருந்துச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். அண்ட் உங்களோட இண்டி மியூசிக் ஜேர்னி பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க டூபாடூ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டூபாடூ ஸ்டார்ட் பண்ற டைம்ல வந்து இண்டி மியூசிக் அத்திப்பூ பூத்த மாதிரி மாசத்துக்கு ஒரு பாட்டு வந்துட்டு இருந்த டைம் அது. அப்படி இருந்துமே ஒரு ஒரு இண்டி மியூசிக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணணும், ஒரு பேங்க் பண்ணணும், அண்ட் அதுல இருந்து சாங்ஸ் ஃபிலிம்ஸ்க்கு சோர்ஸ் பண்ணலான்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணது வந்து பெரிய விஷயம். அண்ட் டூபாடூ தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்க இட்லி சாங் பண்ணியிருக்கீங்க, கைலி சாங் பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஒன்றாக ஒரிஜினலோட எல்லா பாடல்களுமே இப்போ வரைக்கும் நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. இண்டி மியூசிக் மேல இருக்கிற உங்களுக்கு ஈர்ப்புனா என்ன? எது உங்களை பயங்கரமா ஈர்க்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. ட்ரூவா சொல்லணும்னா அதுதான். எனக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. நம்ம பவுண்டரிஸ் இல்ல. இதை பேசணும், இதை பேசக்கூடாது. இது வந்து கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா? இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா, பிடிக்காதா? இந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இது இப்படி நான் எழுதுனேன்னா? அப்புறம் நம்ம ப்ரொடியூசரோட தாட் என்ன? இதை பத்தி எதையுமே கவலைப்படாம எழுதுறாங்க. ட்ரூலி ஒரு அந்த இண்டிபெண்டன்ஸ்ன்றது இதுதான் நான் சொல்லுவேன். ஒரு ஃபினான்ஷியல் ஒர்க் இதெல்லாம் பண்ணணும். அதனால நம்ம பேச முடியற டாபிக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் பேச முடியுது. இப்ப கைலி அப்படின்ற ஒரு அந்த ஒரு லுங்கி கூட ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒண்ணு எழுதணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே ரைட். இது வந்து இல்ல இந்த படத்துல வைக்க முடியுமா, இந்த படத்துல ஏதாவது சுச்சுவேஷன் வருமா, இது வரும். ஏன்னா படம் ஒரு டைரக்டர் வந்து நமக்கு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தான் நம்ம எழுதணும் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை வி ரெஸ்ட்ரிக்ட் ஆர்செல்வ்ஸ். சோ இப்ப அது இல்ல. அது இல்லாம நம்ம என்ன பண்ணோம். அதுவும் எனக்கு இன்னொரு என்னன்னா, இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல நிறைய இப்ப மாடர்ன் டே இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் திருப்பி பிலிம் மியூசிக்கை மிமிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிலிம் மியூசிக்ல என்ன சொல்ற அதே கண்டென்ட், லவ், அதுதான் திருப்பி 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 உள்ள வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி சொல்றதுக்கு நிறைய இருக்கு நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல. அது டைம் இப்போ ரொம்ப சேஞ்ச் பண்ணிருக்கு, நிறைய வந்துகிட்டு இருக்கு, இன்னும் நிறைய வரணும். ஸோ சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களோட ஒரு ரொம்ப அழகான ரிஃப்ளெக்ஷனாவோ இல்ல ஃபியூச்சரை மாத்த போற விஷயங்களாவோ நிறைய கேள்விகள் கேட்கிற ஒரு டூலாவோ இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் வரணும். அது ஒரு குழந்தைங்க அதை பாடணும், டான்ஸ் ஆடணும், ஆனா அவங்க மனசுல அது சொல்ற அந்த கருத்து பதியணும், என்ன சொல்ல வருது அந்த பாடல். இது மாதிரி பாடல்கள் நிறைய உருவாக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம் இண்டிபெண்டன்ஸ் சைடு. அப்பா தவிர்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர்கள் யாரெல்லாம்? கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட வரிகள்னா வாலி சாரோட லிரிக்ஸ் ரொம்ப ஃபேன் ஆக்சுவலி. அவரோட பிளேஃபுல்னஸ் அதெல்லாம் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்துக்குமார் அவர்களோட ஓமைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூனிக்கா இருக்கும் அவரோட. நிறைய பேரை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அவங்க இல்லை, எனக்கு லிரிக் ரைட்டர்ஸ் தான் ஃபுல்லா. எனக்கு நான் பாட்டு கேட்கும்போது முதல்ல எனக்கு லிரிக் தான் முதல்ல கேட்கும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு யார் பாடுறா, என்ன மியூசிக் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் அந்த லிரிக் தான். பா விஜய் அவர்களோட வரிகள், பழனி பாரதி அவங்களோட சில பாடல்கள், தாமரை அவங்க எழுதின நிறைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவேக் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா வந்துட்டு நிறைய புது புது ரைட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் சில சில பாடல்கள் கேட்கும்போது அப்படியே அந்த ஸ்பார்க் ஒன்று பாக்குறேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அழகான தாட் இருக்கு. ஆனா எனக்கு வந்து இவங்க எல்லாம் பிடிச்ச ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. விவேகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவேகா சில சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவார். யுகபாரதியோட லைன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எஸ்பெஷலி ஈமான் அவர்களோட காம்பினேஷன்ல வர சாங்ஸ் எல்லாம் வந்து அதான் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, இவ்வளவு நல்ல ஒரு வைட் ரேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஆஃப் ரைட்டர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. சின்ன இதுதான், ஆனா இவங்க இந்த சின்ன சின்ன நம்பர் தான், ஆனா அவங்க ஹேண்டில் பண்ற ஸ்பெக்ட்ரம் வந்து செம்ம வைட் ஆக்சுவலி. பெருசு. அண்ட் உங்களுக்கு மறக்க முடியாத அப்ரிசியேஷன் ஏதாவது இருக்கா? கிரேசி மோகன் சார் வந்து என்னோட ஒரு லைன், பென்சிலை சீவிட்டும் பென்சிலை என்ற லைன் நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஈவெண்ட் ஒன்றுக்கு வந்திருந்தாரு, நானி ஈவெண்ட்டுக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு கட்டி பிடிச்சிட்டு வந்து அப்படியே நான் சொல்லவே வேணாம், ஆனா உங்க இந்த லைன் வந்து ஒன் ஆஃப் யுவர் ஃபென்டாஸ்டிக் லைன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு வெண்பா ஒன்று எழுதி கொடுத்தாரு. சூப்பர். ஒரு வெண்பா ஒன்று எழுதி எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க, நிறைய இது இருக்கு. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்க அம்மா கிட்ட இருந்து வந்த வாழ்த்து, சிவா சிவாய போட்டிருக்கேன் படத்துக்கு பாகுபலிக்காக அவங்களுக்கு எழுதின பாட்டுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அதுதான். அவங்க என்ன பாராட்டினதும் எனக்கு, அவங்க எப்பவுமே எனக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கும், நான் மட்டும் தான் அனுப்பி விடுவேன். அவங்களுக்கு ரெகுலர் கமர்ஷியல் சாங்ஸ்லாம் அனுப்ப மாட்டேன். ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சைட்லயோ இல்லை ஏதாவது பிலாசபிக்கலா ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் அனுப்பி விடுவேன். அவங்க கேட்டுட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் பாட்டு கேட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ரிவ்யூ அனுப்புவாங்க அந்த பாட்டுக்கு. ஓகே. அண்ட்
நம்ம பேசுன மாதிரி நீங்க டைம்லாம் ஷெட்யூல் பண்ணிக்கிறீங்க ஓகே. பட் ஹவ் டு யூ கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் வித் நியூ மியூசிக்? உங்களுக்கு புது மியூசிக் டிஸ்கவரி என்ன ஆக்சிஸ்ல இருந்து, ஆங்கிள்ல இருந்து நடக்குது? அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அவர் வந்து என்ன பார்த்துப்பாரு ஃபுல்லா. என்னோட ம். பையன் தான். அவருக்கு ஓகே. வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லா. ம். டெய்லி புது பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஃபுல்லா வேர்ல்ட் மியூசிக், எல்லா லாங்குவேஜ், வெவ்வேறு கண்ட்ரீஸ் இதெல்லாம் சொல்லிட்டு. தமிழ் பாடல்கள் நான் கேட்பேன். நான் வந்து என்னோட ம். டிரைவ் போது, வெளியில போகும்போதெல்லாம் ஃபுல்லா ரீசென்ட் ஹிட்ஸ் என்னென்ன வந்திருக்கு தமிழ்ல, என்னென்ன புது பாட்டு வந்திருக்குன்னு கேட்டுருவேன். கேட்டு ஏதாவது பாட்டு பிடிச்சிச்சுன்னா அந்த கம்போசர்ஸ்க்கு, ரைட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு நான் அவங்கள விஷ் பண்ணுவேன். ஸோ நான் அதை ஐ கீப் அப்டேட்டட் தமிழ் மியூசிக். ம்ஹ்ம். இன்டர்நேஷனல் மியூசிக் தான் என்னோட பையன் பார்த்து பார்ப்பேன். அதாவது இந்த பாட்டுலாம் நல்லா இருக்குப்பா, இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேர்டு பிளேலிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம் ஸ்பாட்டிஃபைல. ஸோ அந்த ஓகே. பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இது பிடிக்கும் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்துட்டு அது ஏன் பிடிச்சது இதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் சமீபத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஹைக்கூவோட ஹெல்ப்பால வந்து ஒரு பூட்டியிருந்த ரூம்குள்ள ஒரு சின்ன வினைல் கலெக்ஷன் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் இஸ் யுவர் வினைல் ஜர்னி கோயிங்? ஓ சூப்பரா இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. இது என்னோட room. உங்களுக்கு அந்த கார்னர்ல தெரியுதா? ஆமா, ஆமா. பிளர்டா இருக்கும். Blur ஆ இருக்கு. இங்க ஃபுல்லா என்னோட இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா இங்க வச்சிருக்கேன். இது கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே. எல்லாம் முன்னன்ஸ் இந்த பிறவி, கோல்டு. புதுக்கவிதை, இதய தாமரை இது எல்லாத்தையும் அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டு முதல் மரியாதை, புன்னகை மன்னன் இதெல்லாம் அவங்க அந்த எக்கோ ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவங்க ஸ்லிப்போட எழுதி கவிஞருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து இருக்கு அதுல. நல்ல கலெக்ஷன் ஆக்சுவலா. அப்பப்போ இதை என் ரூம்ல வச்சிருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் இது பண்றேனோ அப்பெல்லாம் நான் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். யா சொல்லுங்க. இல்ல இப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டான ஒரு லைஃப்ல இருக்கோம். லைக் நமக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி எந்த லாங்குவேஜ் சாங்கா இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபிங்கர் டிப்ல அடுத்த செகண்ட் நமக்கு கிடைச்சிருது. அண்ட் நானும் ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா வைனல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால சொல்றேன். திஸ் இஸ் மேக்கிங் அஸ் லிட்டில் என்ன சொல்றது, ஒரு பயங்கரமா ஒரு நாஸ்டால்ஜியா ட்ரிப் தானே அந்த வைனல் கலெக்ஷன், வைனல்ல ப்ளே பண்றது. அதுல பாட்டு கேட்கும்போது அதுல இருக்கிற அந்த கரகரப்போட அதுல கேட்கும்போது இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து மேட்சே பண்ண முடியாது அதெல்லாம். ஸோ அது அடுத்த ஜெனரேஷனுக்கு பிடிக்காது. என்னோட பையனுக்கு அது போட்டா ஃபர்ஸ்ட் பாட்டி ஒரு ஆச்சரியமா அப்படி ஜஸ்ட் பார்ப்பாங்க அந்த பசங்க எல்லாம். ஏதோ இது எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்றதுதான். ஆனா அந்த குவாலிட்டி எல்லாம் கரகரன்னு இருக்கு, நாய்ஸ் வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ஃபார் ஹே நிஜமே. அந்த பாட்டுக்கு வந்து அந்த பாட்டல் பிளாக்ல அதை பத்தி எழுதியிருந்து அனுப்பியிருக்கீங்க தானே? அது ஆமா ஆமா எழுதிருந்தீங்க. ரொம்ப அழகான ரைட்டப் அது ஆக்சுவலி. தேங்க்யூ. அண்ட் நீங்க தொடர்ந்து பாடல்கள் பத்தி, பாட்டு வரிகள் பத்தி, நான் ரொம்ப இது சின்ன ட்ரைப் ஆக்சுவலி லிரிக்ஸ்க்கு. ஏன்னா பெரிய குரூப் வந்து சிங்கர்ஸோட வாய்ஸுக்கும் மியூசிக்கும் பீட்ஸ்க்கும் இடிஎம்க்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு தான் மியூசிக்கோட ஃபேன்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. லிரிக்கை ரசிக்கிறது, பாடல் வரிகளுக்குள்ள கவனம் செலுத்துறதுன்றது ரொம்ப சின்ன ஒரு ட்ரைப். அந்த ட்ரைப்காக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் எடுத்து போட்டு நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிட்டு தேங்க்யூ. உங்களுக்கு தொடர்ந்து பண்ணுங்க இந்த மாதிரி ஒர்க். நிச்சயமா சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுதர். பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பை. இவ்வளோ நேரம் மதன் கார்கே அவர்களோட நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.